எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர். ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழங்கிறவர் கும்பராசி சதய நட்சத்திரம். அவருடைய பையன் பேர் அரசேந்திர சோழன் பேர். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். ரெண்டு பேருமே ராகு நட்சத்திரம். அந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரத்தில் கருமையாக இருப்பாங்க, சிக்கனமாக இருப்பாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. சிம்பிள் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே விலை குறைவாக நிறையா கிடைக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ அவனே ஒரு ராஜாவை பிறந்தானா என்னென்ன பண்ணுவாங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம். அந்த காலத்தில் அவன் படையெடுத்து போய் கங்கை வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்தனால தான் அப்பாவுக்கு நிகராக ஒரு அடி கம்மியாக கட்டின கோவில் இது. அந்த அப்போ இருக்க தமிழ் மக்கள்கிட்டலாம் நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவங்கள்ட்ட ரெண்டு தான் இருக்குது. அறம் இருக்குது, யாருக்கு வந்தாலும் நல்லா செய்யணும்னு இருக்குது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குது. அது மட்டும் தான் இன்னி வரைக்கும் அவனோட ரத்தத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதே ஆந்திரா எல்லைக்கு போயிட்டால் இதுமாதிரி ஒரு கோயிலை பார்க்க முடியாது, கர்நாடகாவில் போனால் பார்க்க முடியாது. கலைநயத்தோடு பார்க்கக்கூடிய கோவில்கள்லாம் இப்படி தான் அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்கானுங்க. அந்த காலத்தில் அவனுங்க வதன்னு 7 பிள்ளைய பெற்றாலும் அதில் ஒரு பிள்ளை போரில் சாவும், ஒரு பிள்ளை பாம்பு கடிச்சு சாவும், ஒரு பிள்ளை ஊர் சண்டையில் சாவும். இப்படி சேர்த்து ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். அப்போ இந்த நாட்டு மக்களுக்காக அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி இருக்கவங்கலாம் காசு பணம் கோடியாக சேர்க்கணும்னு சொல்கிறான். அதெல்லாம் நம்பாதீங்க. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு, ஒரு காரு, 1 கோடி ரூபா காசு இருந்தால் நல்ல சரியான வாழ்க்கை. அது புரியாமல் காசு பின்னாடி நாய் வேடமாக ஓடிட்டே இருக்கான். 60 வயசு ஆன பிறகு அவனால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. அந்த பிள்ளைங்க அந்த காசை பிடுங்கிக்கிட்டு அவனை நடு ரோட்டில் விட்டுரும். அந்த காலத்தில் பாருங்கள், 80 வயசு வரைக்கும் எல்லோரும் உழைச்சாங்க. உழைப்பை மட்டும்தான் அவனுக்கு பாஸ் பண்ண தவிர காசு பணத்தை பார்க்கல. நம்ம சமூகம் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வரணும்னா நல்ல ஒரு வறட்சி வரணும், பஞ்சம் வரணும். அப்போ தான் மக்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. இந்த கோபுரமே சாட்சி.